இவ்வளோ கஷ்டத்துலயும் இவங்களுக்கு இப்போ லவ் கேக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மகேஷ் சார் இருந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம இவங்களுக்காக ஆனந்திக்காக வந்து போயின்னா பார்த்து பார்த்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்புவால வந்து போயின்னா ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்பவே வந்து போயின்னா வருத்தப்பட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து போயின்னா நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அன்பு அப்படின்றமா வந்து சொல்லி கொஞ்சம் வந்து போயின்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம மகேஷ் சார் மட்டும் கொடுத்தா மட்டும் வந்து நீ வாங்கி குடிக்கிற, அப்போ நான் வாங்கி கொடுத்த அதாவது நான் வந்து சாப்பிட சொன்னா சாப்பிடல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து போயின்னா ஆனந்தியை சாப்பிட வச்சாங்க. உண்மையிலேயே இது வந்து போயின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா ஆனந்தி வந்து போயின்னா இப்போ மென்டலி வந்து போயின்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்றதுக்காக இப்பெல்லாம் வந்து போயின்னா சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு இப்போ இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை தவிர வேற ஆப்ஷன் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அக்காவோட கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா இந்த 7,00,000 எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதே சமயம் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டிவ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை ஏற்பாடு பண்ணதுக்கு காரணமே அந்த 7,00,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தா அவங்க ரொம்பவே வந்து சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திருப்பீங்க, நிறைய வந்து சதிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆனந்தி ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த மிஷின் வந்து ரிப்பேர் பண்ணி வர்றது அப்படி இப்படின்ற மாதிரி சில்லறத்தனமான விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனந்தி வந்து இந்த போட்டியில ஜெயிக்க போறது உண்மை. அதுவும் ஜெயிச்சு வந்து 7,00,000 கொண்டு போய் அவங்க அக்கா கல்யாணத்தில் நீட்டினாங்க அப்படின்னா போன் வந்து அவங்க அக்கா கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனந்தி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அதாவது இங்க வந்து நம்ம ஆனந்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஆனந்தியோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.